ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 9:24 முன்பகுதி பாருங்கள், எவ்வளவு கிளியராக கட்டாயமாக எவ்வளோ அருமையான வார்த்தையை சொல்கிறார். ஒரு மனுஷன் உலகத்தில் மேன்மை பாராட்டுவான் என்று சொன்னால் அது என்னை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்ட வேண்டும். என்னை குறித்தும்போது என்னுடைய கிருபையை நியாயத்தை நான் நீதியை செய்கிற தேவன் என்று அவன் உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லிட்டு அதை வசனம் எப்படி முடியுதுன்னா, இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளோ அருமையான காரியம் பார்த்தீங்களா? அதுக்கு முந்தின வசனத்தை படித்து பாருங்கள், உண்மையாகவே நமக்கு ரொம்ப இதாக இருக்கும். பாருங்கள், 23ஆம் வசனம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இன்னும் என்னென்னா சொல்லணுமோ, கல்வியை சொல்லலாம், இன்னும் ஜாதியை சொல்லலாம், மதங்களை சொல்லலாம், பலவிதமான காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? அழகை குறித்து இதெல்லாம் எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. ஆனால் மேன்மை பாராட்டக்கூடியது என்ன அப்படின்னா, பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியை செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இந்த உலகத்தில் எவ்வளோ அருமையான காரியங்களும் நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் பதவியில் இருக்கிறவங்க எதோ சொல்லுவாங்க. பின்னாடி டிகிரிங்க நிறையா போடுறதையும் முன்னாடி டிகிரிகளை போடுறதையும் அதெல்லாம் மேன்மை பாராட்டுவாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, நீங்கள் அதை குறிச்செல்லாம் மேன்மை பாராட்ட, அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது, இதெல்லாம் அழிந்து போகக்கூடாது. நான் உங்களுக்கு செய்கிற கிருபை, இரக்கம், தயவு, நியாயம், நீதி எல்லாத்தையும் குறித்து நான் உங்களுக்கு செய்கிறேன்ல, அதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்கள, அதை உணர்ந்து அதை குறித்தே நீங்கள் மேன்மை பாராட்டணும்னு சொல்லலாம். மேன்மை பாராட்டக்கூடிய ஒன்று என்றால் அது என் ஆண்டவருடைய கிருபையை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய கிருபை மகா பெரியதாக இருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய கிருபை. நம்முடைய சொந்த பலமோ சொந்த ஞானமோ சொந்த எந்த விதமான முயற்சியோ வலிமையோ பலமோ இல்லை. ஒரு நொடி பொழுதில் நம்முடைய வலிமையெல்லாம் நம்முடைய பலமெல்லாம் மாறி போகும், அழிந்து போகக்கூடியது. ஒரு பெரிய பைல்வான் மேடையில் இருந்துக்கிட்டு சொன்னான், அந்த கிறிஸ்தவ மேடையில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்க அந்த பிரசங்கிமாருக்கு முன்னால் அவன் சொல்கிறான், நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, இயேசு பெரியவர் வலிமையுடையவன் சொல்லி, என்னுடைய பலத்துக்கு முன்னால் யார் நிற்க முடியும்ன்ட்டு தன் கைகளை முறுக்கி தன் நெஞ்சை நிமிர்த்தி முன்னால் தள்ளி அப்படி இப்படின்னு இந்த கரலையாக இருக்கிறது அதெல்லாம் ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லி அது மாதிரிலாம் காட்டி தன்னுடைய பலத்தை அவன் காட்ட முயன்றான். இந்த பிரசங்கியாருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அமைதலோடு இருந்தார். எங்கிருந்தோ ஒரு வண்டு வந்தது பாருங்கள். அந்த வண்டு அவருடைய காதில் புகுந்தது. அப்படியே தலை கவிழ்ந்து விழுந்தார். பார்த்தீங்களா? அப்போ அவரால் ஒன்றுமே முடியல. ஏன்னா அந்த சின்ன வண்டு தான், ஆனால் இந்த பெரிய அந்த பைல்வானை வீழ்த்தும்படியாக மாறியது. அதை ஆண்டவர் அந்த வண்டை அனுப்பியிருக்கிறார். அருமையான வேளையில் எதை குறித்தோ வலிமையை குறித்து மேன்மை பாட்டினான், விழுந்தான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் என் ஆண்டவருடைய வலிமை, என் ஆண்டவருடைய பலன், என் ஆண்டவருடைய நீதி, என் ஆண்டவருடைய நியாயம், என் ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், தயவு எல்லாவற்றையும் குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அதை உணர்ந்திருக்கிறோம், நம்ம ருசிச்சிருக்கிறோம், அதை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்டணும். காரணம் என்ன தெரியுமா? அவர் அதில் பிரியமாக இருக்கிறாராம். எதில் பிரியமாக இருக்கிற? நீ ஐஸ்வர்யத்தின் மேலேயும் அது மேலேயும் இது மேலேயும் நீ நம்ம மேன்மை பாராட்டினா அதெல்லாம் பிரியப்படல, இதுக்கு மட்டும்தான் பிரியப்பட. எனவே ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ அவர் என்ன மேன்மையை விரும்புகிறாரோ அதை குறித்து மட்டும் நம்மை மேன்மை பாராட்ட ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும்.
அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்குகிறப்பா. இங்கே ஞானம், கல்வி, செல்வம், ஐஸ்வர்யம் எதுவுமே ஒன்றுமே இல்லை. அதை குறிச்செல்லாம் நாங்கள் மேன்மை பாராட்டத்தபடி கர்த்தாவே, உடைய நீதி, நியாயங்கள், உடைய கிருபை, இரக்கம், தயவு அதையெல்லாம் உணர்ந்திருக்கிற நாங்கள் அதை குறித்து மட்டும் மேன்மை பாராட்ட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். நேற்றைய பதில்: இயேசு பரிசேயன் ஒருவன் வீட்டில் பந்தியிருந்தார். அவன் பேர் சீமோன். லூக்கா 7:36-40. இன்றைய கேள்வி: இயேசு பிரயாணம் பண்ணி எதை குறித்து பிரசங்கித்து வந்தார்? இயேசு பிரயாணம் பண்ணி எதை குறித்து பிரசங்கித்தார்?